பூரோ கரையிலே மனசு உண்டாலே கண்ணம்மா மனம் கல்லாளி ஆனதில்லே கண்ணம்மா பட்டுவன ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதா வந்துவிட்டோம் இருக்கின்றால் பார்க்கின்ற ஓடும் தண்ணீரி நீ தொட்டா பன்னீரு உனக்கின ராசாவி கண்ணீரு அந்த நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் காக்கும் பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதா என்ன வார்த்தை சுவாமி தீர்க்க சுமங்கலி பவன் தீர்க்க சுமங்கலி பவன் தீர்க்க சுமங்கலி பவன் தீர்க்க சுமங்கலி பவன் என்ன சுவாமி கட்டிய கணவனோடு திருப்தியாக வாழ வேண்டும் மாங்கல்ய பலத்தோடு ஒரு பெண்ணவள் பூவோடு பொட்டெடுத்தோட கைட்டில் மங்களத்தோடு கட்டிய கணவனுடன் சேர்ந்து வாழ்ந்த பெண்கள் தான் தீர்க்க சுமங்கலி. அதெல்லாம் இருக்கட்டும். யாரம்மா? என்னுடைய பேர் பத்துமாவதி. என்ன மமதை இருக்கும் உனக்கு? சண்டாளு கட்டிய புருஷன் சாக வேண்டும், நல்ல புருஷன் வாழ வேண்டும் என்று தவம் இருக்கின்றாயா? இப்பொழுதே உன் சாபத்தை மாற்றி வைக்கின்றேன் பார். செத்த புருஷன் உயிரோடு வர வேண்டும், நல்ல புருஷன் சாக வேண்டும். கொடுத்தேன் இறந்த கணவன் உயிரோடு வர வேண்டும், உன் கள்ள புருஷன் சாக வேண்டும். நான் உன்னை கோரி தவறு இருந்தேனா? எப்படி கட்டிய கணவன் சாக வேண்டும், கள்ள புருஷன் வாழ வேண்டும் என்று உன்னை நினைத்து நான் தவத்தில் இருந்தேனா? ஆமா. ஆதலால் ஆத்திரப்பட்டீர்கள், கோபம் கொண்டீர்கள், அங்கிருந்து ஓடி வந்தீர்கள். எப்படி சாபத்தை மாற்றி அமைத்தீர்கள்? இறந்த கணவன் உயிரோடு வர வேண்டும், கள்ள புருஷன் சாக வேண்டும். சாமி, கட்டிய கணவன் உயிரோடு இருக்க வேண்டும், கள்ள புருஷன் சாக வேண்டும் சாபத்தை கொடுத்து சாபத்தை மாற்றி அமைத்து விட்டு வருகின்றேன். சாமி, நான் எந்த கள்ள புருஷனை வச்சுக்கிறேன்? என்ன சாமி, என்னுடைய கணவராக இறந்து கிடக்கின்றாரு. இதுதான் உன் கணவரா? சாமி, எப்படி ஒன்று வந்தீர்கள், சாபத்தை மாற்றி அமைத்தீர்கள். எப்படி கட்டிய கணவன் உயிரோடு வர வேண்டும், கள்ள புருஷன் சாக வேண்டும் சாபத்தை கொடுத்து விட்டீர்கள். என் கணவருக்கு உயிர் கொடுங்க சாமி. அவன் வரும்போதே நினைச்சம்பா, என்னைக்கும் வராதவன் வந்து வயசுதா பட்டினத்திலே கால வச்சான் மாட்டிக்கு முடிக்கிறது. நான் வருகின்றேன் பெண்மணி. சாமி, ஆமாம், அப்போது கூறினே அந்த சாபத்தை இப்போது மாற்றமில்லை சாமி. உயிரை கொடுக்க கூடிய வலிமை என்னிடம் இல்லை, எடுக்க மட்டும்தான் என்னால் முடியும்.
எடுக்க மட்டும்தான் முடியும். சரி சரி, திருப்பி தர முடியாது. உயிரை எடுப்பவன் தானே, ஆமா. எதற்காக சாபத்தை மாற்றி கூறினாய்? நீ என்னை கோரி தவம் இருக்கிறாய் என்று நாரதன் பொய் உரைத்து விட்டான். அதற்காக தான் சொல்கிறேன், நான் எந்த கள்ள புருஷனை வச்சுக்கிறேன்? கள்ள புருஷன் உயிரோட இருக்கணும், கட்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் கூட கூட்டு போத பத்தியா செய்யறது அனைத்திற்கும் நீயே காரணம். ஏன் வந்து கேக்குறேன் நியாயமாது? நீ தானே உரைத்தாய் உன்னை கோரி ஒரு பெண்ணானவள் தவம் இருக்கின்றாள் என்று. வந்து பார்த்தா தவமே செய்யலையா? உன்னை நம்பி மாத்தி சொல்லிட்டீங்க. ஆமா, மாட்டின்னு முழிக்கிறனே. சொல்பவருக்குத்தான் மதி இல்லை என்றா அதை கேட்கின்றாய், உனக்காவது மதி இருக்க தேவையில்லை. நாரதன் ஏன் பொய் உரைக்க போகின்றான் என்று நம்பி நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஏமாந்துட்டுங்க. யாராவது தொட்டு தாலி கட்டிய கணவன் சாக வேண்டும், கள்ள பூர்த்தன் வாழ வேண்டும் என்று தவம் இருப்பார்களா? இருக்க மாட்டாங்க. இருக்கிறாங்க சொன்னேன், நான் சொல்லிதானே கூட்டிட்டு வந்தாரு. சரி, அதை விடு. இப்பொழுது இங்க என்ன நடந்தது? என்ன நடந்தது தெரியுமா? அவள் தவம் செய்கின்றாள் என்று நினைத்து இறந்த கணவன் உயிரோடு வர வேண்டும், நல்ல புருஷன் சாக வேண்டும் என்று சாபத்தை மாற்றிவிட்டேன். இறந்த பிணத்தை அதனால் இறந்த கிடக்கின்ற அவனுடைய கணவனுக்கு உயிரை கொடுங்க என்று இருக்கிறான். கொடுத்துட்டு போங்க. நீயும் அந்த பெண்மணி போல் பேசுகின்றாயே. என்ன? உயிரை எடுக்க மட்டும்தான் எனக்கு உரிமை. உரிமை? அதை திருப்பி கொடுக்க எனக்கு உரிமை இல்லையே. சரி சரி, இறந்து கிடக்கின்ற இவருடைய கணவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டுமே, ஆனால் யாரால் முடியும் தெரியுமா? யாரால்? அந்த மும்மூர்த்திகள் வந்தால்தான் இவருடைய கணவனுக்கு உயிரையே கொடுக்க முடியும். அப்படியா? ஆமா, மும்மூர்த்திகளை வரை செய்யுங்கள். இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? தாத்தா, அப்பா, கண்டியன் கண்டியன் கண்களால் கண்டியன் கண்டியன் கண்களால் கண்டியன் 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 கண்களால் நான் கொண்டேன் கொண்டேன், நான் செம்மை கொண்டேன். பலியளிக்கும் பரமருளே, பலியளிக்கும் பரமருளே, பாவங்களை கேட்பவனே. தேவா தேவா தேவா. தாத்தா, அப்பா, இத பார்த்தீர்களா? மூவரும் சேர்ந்து இருக்கு வந்திருக்கின்றீர்கள். தாத்தா, அலை பாயுதே அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே. உனாதண்ட போகிற நீரு காண மதில் அலை பாயுதே கண்ணா கண்ணா. அலை பாயுதே கண்ணா, மனமே அலை பாயுதே. உந்தன் ஆனந்த மோகன வேண காண மதில், ஆனந்த மோகன வேண காண மதில் அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே. நிலை பெயராது சிலை போலவே நிலை பெயராது சிலை போலவே நின்று
சிலை பெயராது சிலை போலவே நேரமாவதறியாமலே ஒரு வினோதமான முரளிதரா நேரமாவதறியாமலே ஒரு வினோதமான முரளிதரா அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே உன்னால போகல வேறு காண மதில் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே பகல் போலெரியுதே தெளிந்த நிலவு அட்ட பகல் போல் எரியுதே திக்கை நோக்கி என்கிற உருவமும் நெளியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போலெரியுதே திக்கை நோக்கி உருவம் நெளியுதே திக்கை நோக்கி கணிதமுள் வேறு காலம் காத்திரில் வருகுதே கணிதமுள் வேறு காலம் காத்தி வருகுதே கண்கள் போரி காலம் காத்தி வருகுதே கண்கள் போரி ஒரு விதமாய் கண்கள் போரி ஒரு விதமாய் தனித்தவனத்தில் உனக்கு கொடுத்து எனக்கு அளித்த முகுந்தவா கதித்த பதத்தை குதித்த மனத்தில் எனக்கு அளித்து மகிழ்த்தவா கதித்த பதத்தை குதித்த மனத்தில் எனக்கு அளித்து மகிழ்த்தவா ஒரு தனித்த மனத்தில் அனைத்து பொறுத்து மகிழ்ச்சி அளித்து மகிழ்த்தவா இது முறையோ இது சரியோ இது முறையோ இது சரியோ இது தர்மம் தானோ தர்மம் தானோ புயல் ஊதிடும் பொழுதில் ஆடிடும் உங்கள் போலவே மனது வேதனையாகுது கண்ணா என் மனம் அழைப்பாய் உன்னால போகிற வேணு காண மதில் அழைப்பாய் கண்ணா கண்ணா மும்மூர்த்திகளும் வந்திருக்கிறீர்கள் இத பார்த்தாயா இந்த பெண்மனுடைய கணவன் இறந்து கிடக்கிறான் இறந்து கிடக்கும் இந்த கணவனுக்கு நீங்கள் தான் உயிரை கொடுக்க வேண்டும் நாரதா யமதர்மன் எங்கே? இதோ சுவாமி எவருக்கும் அடியேனுடைய பணிவான யமதர்மா, சுவாமி நீ செய்தது மாபெரும் தவறு. என்ன சுவாமி சிவமணியின் ஆயுட்காலம் முடியவே இல்லை, அதற்குள்ளாக அவன் உயிரை கவர்ந்து வந்து விட்டாய். இருந்தாலும் நீ செய்த தவறிலும் ஒரு நன்மை செய்திருக்கின்றாய். அப்படியா சுவாமி? என்ன தெரியுமா? என்ன? சிவமணியின் உயிரை பறித்து வந்தாய் அல்லவா? அவன் உயிரை சொர்க்கத்திற்கும் அனுப்பாமல் நரகத்திற்கும் அனுப்பாமல் பஞ்சாசர பேழையை அடுத்து வைத்திருக்கின்றாயே, அதுதான் நீ செய்த நன்மை. அதனால் நீ செய்த தவறை நாங்கள் மூவரும் மன்னித்தோம். மீண்டும் அந்த சிவமணிக்கு உயிரை கொடு. ஆகட்டும் சுவாமி, என்னால எப்படி கொடுக்க முடியும் உயிரை? தவறை மன்னித்து விட்டோம் அல்லவா? பறிக்க மட்டும்தானே என்னால முடியும் சாமி, வர முடியாது. சிவமணி ஐயா, நீங்கள் யார்? நான் யார் என்னவென்றே தெரியவில்லை. இந்த பெண் யார்? இந்த பெண்ணா? இந்த பெண் தான் உன்னுடைய மனைவி. என்ன, என்னுடைய மனைவியா? ஆமா.
இருப்பது எனக்கு தெரியவில்லையே. சிவமணி, அதாவது உனக்கு 25 வயது ஆகும் பொழுது 8.25 நாளைக்குள்ளாக உயிரானது பிரியும்படி சொல்லிவிட்டார் ஜோதிடர். ஆனால் தவறு செய்தது யார் தெரியுமா? யமதர்மன். அவர்கள் செய்த தவறு மாபெரும் தவறாகிவிட்டது. அதனால் நீ இறந்து பிணமாக இருக்கும் தருவாயில் உன்னுடைய பிணத்திற்கு தாலி கட்டியவள் தான் இவள் பத்மாவதி. என் பிணத்திற்கு தாலி கட்டியவர்களா? ஆனால் உனக்கு விதி முடியவில்லை. விதி முடியாத காரணத்தினால், விதி உயிரை கவர்ந்த காரணத்தினால் யமதர்மன் உன்னுடைய உயிரை பஞ்சாட்சர பேழையிலே அடுத்து வைத்திருந்தான். இப்பொழுது புரிகிறதா? இப்பொழுதுதான் புரிகிறது. யார் என்று இறந்து போன உன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பெண்மணியானவள் எங்களிடத்தில் எவ்வளவோ போராட்டம் செய்து மீண்டும் எனக்கு கொடுத்திருக்கின்றார். உண்மைதான். பத்தினி என்றால் இப்பேற்பட்ட பத்தினி இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவா, சட்ட பிணத்திற்கு திருமணம் நடந்தது. ஆனால் உங்கள் முன்னிலையில் எனக்கு திருமணம் நடந்தது. கல்யாணம் இது பத்மாவதி திரு கல்யாணம். பாருங்கள் இங்கே, அதாவது இந்த உலகிலே ஒரு மனிதன் இறந்தால் இறந்தவன் தான். இறந்தவன் மீண்டும் இந்த உலகில் உயிர் பெற்று வரக்கூடாது. அதனால் உங்களுக்கு இந்த பூலோகத்தில் திருமணம் வந்து விட்டது. அதனால் உங்களுக்கு அந்த சொர்க்கோலகத்தில் இடம் இருக்கிறது. நீங்கள் அங்கு செல்லுங்கள். அங்கு சென்றால் இந்த சித்தாத்தூர் கிராமத்திலே நலமோடு வாழ்ந்து நம்ம எல்லாம் விட்டு இறைவனை சேர்ந்திருக்கின்ற அருமை அம்மையார் கண்ணம்மாள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாருவாக சாமிவா சாருவா சாட்சியம் சொல்லக்கூடிய 4ஆம் பதவியை உங்களுக்கு அளிப்பதை போல் இந்த அம்மையாருக்கும் நாங்கள் 4ஆம் பதவியை அளிக்கிறோம். காத்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் இவரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். ரசிகர் பெருமக்கள், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்புரை கிராமம் அன்பின மக்கள் போற்றும் ஆண்டவன் தான் யாரி? நம் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரே. பார்ப்புகழும் அவர் புகழை பாடி அண்ணல் காட்டி வந்த பாதையை நீ நாடு. அனுதின மக்கள் போற்றும் ஆண்டவன் தான் யாரி? நம் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரே. பார்ப்புகழும் அவர் புகழை பாடி அண்ணல் காட்டி வந்த பாதையை நீ நாடு. அனுதின மக்கள் போற்றும் ஆண்டவன் தான் யாரி? எங்கள் தலைவன் 4.5 கோடி மக்களுக்கு அவன் இறைவன். நாட்டில் போராட்டம் கண்ட எங்கள் தலைவன் 4.5 கோடி மக்களுக்கு அவன் இறைவன். தீண்டாமை ஒழித்திட்ட தலைவன், தீண்டாமை ஒழித்திட்ட தலைவன் என்றும் அவர்தானே எமக்கென்றும் இறைவன். அனுதின மக்கள் போற்று மாற்றவன் தான் யாரு? நம் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரே. பார்ப்புகழும் அவர் புகழை பாடு அண்ணல் காட்டி வந்த பாதையை நீ நாடு. அனுதின மக்கள்
கொண்டு வரப்பட்டதுதான் சட்டம். காற்றினிலே நீ எடுத்தால் குற்றம், அதற்கு கொண்டு வரப்பட்டதுதான் சட்டம். கோவிலிலே கால் பறித்தால் குற்றம், கோவிலிலே கால் பறித்தால் குற்றம், அதற்கு இயற்றப்பட்ட வந்ததுதான் சட்டம். மக்கள் போற்றும் மன்னவன் தான் யாரு? சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர். யார் புகழும் அவர் புகழை பாடு, அண்ணன் காட்டி வந்த பாதையை நீ நாடு. அனுதினம் மக்கள் போற்றும் நாடக ரசிகர் பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடுமுறை கிராமம் எங்கள் ஸ்ரீ பொன்னி நாடகமன்றம் வழங்கிய பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகம் நடத்துள்ளோம். இந்நாடகத்தை எங்கள் நாடகை காட்சியுடன் நிறைவு பெறுகிறது. அமைதி காத்த உங்கள் அனைவருக்கும் இந்த பிரியா விடைபெற்று செல்கிறோம். நன்றி.